Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu 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 Allah Lillahi Rabbil Alamin. والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريدون أن يطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: مثل المؤمنين في توادهم وتراحمهم كمثل الجسد. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ-தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மண்ணில் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட, அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக செங்கமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அமைத்திருக்கிறார். இஸ்லாம் உலகத்திற்கு அறிமுகமான நாளிலிருந்து இன்று வரை தன்னுடைய வளர்ச்சி பாதையில் நிறைய தடைக்கற்களை, எதிர்ப்புகளை தாங்கி வளர்ந்திருக்கிறது. நமக்கெல்லாம் இஸ்லாமிய வரலாறு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 40வது வயதில் நபிப்பட்டம் பெற்ற நாளிலிருந்து அகில உலகத்திற்கு ஏகத்துவம் என்கிற ஒரே இறை கொள்கையை சொல்ல வந்த போது முதலாக அதே ஊரிலே இருந்து அதே குடும்பத்தை சார்ந்த மக்களால் முதலில் எதிர்க்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள். அன்று துவங்கி இன்றைக்கு வரை இஸ்லாமிய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் கையில் எடுக்கின்ற கடைசி ஆயுதம் முஸ்லிம்களை தாக்குதல் என்பது. மக்காவினுடைய 13 ஆண்டு கால இஸ்லாம் உலகத்திற்கு அந்த பாடத்தை தான் சொல்லுகிறது. நீங்கள் இந்த மார்க்கம் பரவ பரவ, இந்த மார்க்கம் வளர வளர இதனுடைய எதிர்ப்புகள் அதிகமாகும், இதை பின்பற்றுவோர்கள் தாக்கப்படுவார்கள் என்கிற செய்திதான் 13 வருஷ மக்கா வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரச்சாரத்தில் இருந்து நாம் பாடமாக கற்றுக்கொள்கிறோம். ஆரம்ப காலத்தில் தாங்க முடியாத கொடுமைகளை அனுபவித்த விரல் விட்டு எண்ணத்தக்க நிறைய அந்த சஹாபிகள், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், ஹஜ்ரத் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள்
அவரவர்களினுடைய எஜமானர்களால் கடும் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த தாக்குதலை எல்லாம் சகித்துக் கொண்டார்கள். காரணம், இது ஒரு தனி மனித தாக்குதல் அல்ல. பிலாலை பிடிக்காததனால் அடித்த அடி அல்லாது, இஸ்லாமிய வளர்ச்சியை பிடிக்காததனால் அடிக்கப்பட்ட அடி. பாலை மணலிலே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு உருட்டப்பட்டார்கள் என்கிற வரலாற்றை படிக்கிறோம். அது ஹப்பாப் என்கிற தனி மனிதர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய வளர்ச்சியின் மீது அடிக்கப்பட்ட அடி. ஆனால் இந்த கொடுமைகளை எல்லாம் அனுபவித்த வன்கொடுமை காலம் அது 13 வருஷம். அதற்கு பின்னாலே ஒரு 10 வருஷம் வசந்த காலம் காத்திருந்தது. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே அடியெடுத்து வைத்ததற்கு பிறகு அடுத்து வந்த 10 ஆண்டுகளும் முன்னாலே அனுபவித்த கொடுமைகளுக்கு ஆறுதல் மருந்து தடவுகிற விதத்தில் அடுத்த 10 ஆண்டுகள் அமைந்திருந்தது. யாரெல்லாம் கொடுமைப்படுத்தினார்களோ அவர்கள் பின்னாலே மிக மோசமான முடிவுகளுக்கு தள்ளப்பட்டார்கள். பிலாலினுடைய எஜமான் உமையா என்பவர், ஹப்பாபுடைய எஜமாட்டி உம்மு அன்மார் என்கிற பெண்மணி, இவர்களெல்லாம் வரலாற்றிலே எப்படி செத்து போனார்கள் என்று படித்தால் மிக பெரும் வியப்பு. அவர்கள் கொடுமைப்படுத்திய விதங்களிலேயே அவர்கள் அழிந்து போனார்கள். குறிப்பாக முதலாக பிரச்சாரத்தின் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை சொன்ன மாத்திரத்தில் கீழிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து நீ நாசமாக என்று எறிந்தவன் அபூ லஹப். தப்பல்லக அலி ஹாதா ஜமஅதனா, இத சொல்றதுக்கு தான் எங்களை எல்லாம் ஒன்று கூட்டினாயா என்று சொல்லி கீழே கிடந்த கல்லு மண்ணை எடுத்து எறிந்த முதல் குற்றவாளி அபூ லஹப். அப்படியே வரலாறு குறித்து வைத்துக் கொண்டது. அல்லாஹ் சில நேரம் விட்டு பிடிப்பான். குர்ஆனிலே அவர் சொல்லுவது போல விட்டு பிடித்தான். அபூ லஹபுடைய கோர மரணம் நமக்கு தெரியும். அவன் பெற்றெடுத்த மக்கள் கூட அவனுடைய டெட் பாடிக்கு பக்கத்தில் வரவில்லை. அடக்கப்படுவதற்கு ஆள் இல்லாமல் மரணித்தல் என்பது அபூ லஹபுக்கு நடந்தது. அபூ லஹபினுடைய இறுதி கண்ட நாட்களை பார்த்தால் நமக்கு புரியும். கையிலே எடுத்து கொண்டு சுமந்து கொண்டு போய் குழியிலே வைப்பதற்கு ஆள் இல்லை, இருந்தும் பக்கத்தில் வரவில்லை. குச்சியாலே வைத்து நாற்றம் பிடித்த அந்த சடலத்தை தள்ளிவிட்டார்கள். தொற்று நோய் வந்துவிடும், ஜனாதாவுக்கு பக்கத்திலே போனால் என்று பயந்தார்கள். ஒரு சில அறிவிப்புகளின்படி கூலிக்கு வேலை செய்யும் கருத்தினத்தவர்களை கூப்பிட்டு அந்த வாணியை கொண்டு போய் எரிந்து விடுங்கள், எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் யாரும் வர முடியாது என்று அவர்கள் பெற்ற பிள்ளைகளே சொல்லிவிட்ட அவலம் அபூ லஹபுக்கு இருந்தது. யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய வளர்ச்சியின் வேகத்தை பொறுக்க முடியாமல் முஸ்லிம்களை துன்புறுத்துவதற்கென்ற தங்களினுடைய கடைசி அஸ்திரத்தை கையில் எடுத்தார்களோ வரலாறு முழுக்க அவர்கள் மிக மோசமான முறையிலே தான் அவர்களுடைய முடிவுகள் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். நிறைய பேர் இப்படி மக்காவிலே கொல்லப்பட்ட முஸ்லிம்கள் வழிநெடுக எல்லா நபிமார்களின் காலத்திலும் அப்படித்தான். மூசாவை கொல்ல முடிவெடுக்கிறார்கள் ஃபிரௌனுடைய ஆட்கள். கொல்ல நாள் குறிக்கப்படுகிறது. கொல்லுவது என்ற முடிவுக்கு வருகிற போது ஃபிரௌனுடைய உறவுகளில் இருந்து ஒருவர் சட்டமில்லாமல் இஸ்லாத்திலே சேர்ந்து விட்டார். இஸ்லாமை வெளிப்படுத்த இயலாத நிலையில் மூசாவை கொல்ல மூர்க்கத்தனமாக முடிவெடுக்கிற அவர்களிடம் போய் குர்ஆனிலே அந்த வார்த்தை பதிவாக இருக்கிறது. இப்படி கேட்டார், அத்தகதுலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், ஏன் ரப்பு அல்லாஹ்னு சொன்ன குற்றமா? அதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு மனிதரை கொள்வீர்களா? அவர் செய்த தப்பு என்ன? நாட்டுக்கு துரோகம் இழைக்கவில்லை, அவர் அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்யவில்லை. அன் யகூல ரப்பி அல்லாஹ்,
என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்ன ஒரு குற்றத்திற்காக, இந்த வார்த்தைக்காக நீங்கள் அவரை கொள்வீர்களா என்று பொது சபையிலே கேள்வி கேட்டார். அல்லாஹ் அந்த வார்த்தையை, அந்த நல்லடியார் பேசிய வார்த்தையை பதிவு செய்கிறார். இந்த வார்த்தையை வரலாற்றின் வழிநெடுகிலும் நிறைய காலங்களில் நிறைய பேர் பேசினார்கள். என்பவன் ஒரு துண்டை பெருமானாருடைய கழுத்திலே இருக்க கட்டி கஅபத்துல்லாஹ்விலே நாயகம் இருக்கிற போது இருக்க கட்டி இழுத்து குரல் வளையை நெறித்து கொலை செய்ய முற்பட்ட போது அந்த கையின் வேகத்தை துண்டினுடைய இருக்குதலை போய் தடுத்து பிடித்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய இந்த வார்த்தையை தான் சொன்னார்கள். மூசா காலத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அத்தகத்துலூன ரஜுலன் அய்யகூல ரப்பி அல்லாஹ், இவர் என்ன பாவம் செய்தார்? என் ரப்பு அல்லாஹ் என்று சொன்ன குற்றத்திற்காக நீங்கள் இவரை கொல்வீர்களா? அபூபக்கர் கேட்டார். அன்றைக்கு மூசாவுடைய காலத்தில் ஒரு மனிதர் கேட்டார். வரலாறு முழுக்க முஸ்லிம்கள் அநியாயமாக தாக்கப்படுகிற காலத்தில் எல்லாம் இதே வார்த்தை இந்த உலகத்தில் ஓங்கி ஒலித்திருக்கிறது. என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி நீங்கள் எவ்வாறு கொலை செய்கிறீர்கள்? இதற்காக ஒரு மனிதர்களை கொள்வீர்களா என்று கேட்டார்கள். வரலாறு முழுக்க இந்த சட்டம் இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற பர்மாவிலேயும் இதே சட்டம் தான். பர்மாவிலே வேறு எதுவும் இல்லை, இந்த ஒரு வார்த்தை தான். என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அங்கிருக்கிற தீவிரவாதிகளால், பௌத்த மத தீவிரவாதத்தால், அரச பயங்கரவாதத்தால், ராணுவத்தினுடைய பயங்கரவாதத்தால் மியான்மரில் முஸ்லிம்கள் கொல்லப்படுகிற சூழ்நிலையை சமூக வலைதளங்களில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கோரமான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பர்மா இன்றைக்கு நேற்றைக்கு முஸ்லிம்கள் தோன்றிய பூமி அல்ல. 1400 வருஷம் ஆகிவிட்டது. நாயகம் பிரச்சாரத்தை துவங்கிய முதல் 100 வருஷத்தில் இஸ்லாம் எந்த இடங்களுக்கு போனதோ அந்த பட்டியலில் பர்மா உண்டு. பர்மாவிற்கு, பர்மாவிலே இருக்கிற இஸ்லாமிற்கு வயது 1350 வருஷம் சரியாக சொன்னால். அவ்வளவு ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாம் போய்விட்ட பூமி அது. ஒட்டுமொத்தமாக பர்மாவினுடைய நாட்டு மக்கள் தொகையே 6 கோடி பேர் தான். 6 கோடி பேரில் 10% பேர் முஸ்லிம்கள். இந்த 10% முஸ்லிம்கள் எல்லா காலத்திலும் 10% இருந்து விட்டால் எதிரிகளுக்கு அறிவித்திருக்காது. நாட்கள் செல்ல செல்ல இஸ்லாம் வளர்கிறது. முஸ்லிம்கள் நிறைய பேர் இஸ்லாத்திலே சேருகிறார்கள். பர்மா இஸ்லாமிய வளர்ச்சியை நோக்கி எதிரிகளுக்கு அச்சம் தரக்கூடிய அளவுக்கு ஒரு கணிசமான எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் பர்மாவில் நிகழ்ந்திருக்கிறது. எனவே பர்மியர்கள் நிறைய பேர் இஸ்லாத்திலே சேருவது அங்கிருக்கிற அரசுக்கும் பொறுக்கவில்லை. பெரும்பான்மையாக வசிக்கிற பௌத்த மதத்தை சார்ந்த தங்களை எளிமையானவர்கள் என்று காட்டிக் கொள்ளுபவர்களின் பின்னாலே இருக்கிற வக்கரம் அவர்களை தூண்டி விடுகிறது. இந்த 10% முஸ்லிம்களில் கணிசமான முஸ்லிம்களாக இருக்கிற ரோஹிங்கியா பிரிவு முஸ்லிம்கள் மீது தங்களுடைய காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். முதலாக வாய் திறந்து ஐநா சபை இந்த வாரம் ஒப்புக்கொண்டும் விட்டது. உலகத்தில் மிக அதிகம் சித்திரவதைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு மியான்மர் மக்கள் தான். அங்கிருக்கிற ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பாலஸ்தீனத்தின் காசாவை விட கொடுமை இப்போது நடந்ததாக ஒப்புக்கொள்ளுகிறது ஐநா சபை. எத்தனை இடங்களில் கொடுங்கோல் ஆட்சியாளர்களால் மக்கள் கொல்லப்பட்டார்களோ அந்த எல்லாவற்றையும் விட இன்றைக்கு இருக்கிற பர்மாவினுடைய முஸ்லிம்கள் சந்திக்கின்ற சொல்லலாத கொடுமைகள். அவர்கள் தவறு செய்யவில்லை, அவர்கள் துரோகிகள் இல்லை, அவர்கள் தீவிரவாதிகள் இல்லை, அவர்கள் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யவில்லை, அவர்கள் எதிர்க்கட்சி இல்லை, அவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று மறுத்த கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர்களின் ஒரே தவறு அதுதான். என்று சொன்னதற்கு என்னை கொண்டீர்களா என்று குர்ஆன் கேட்கிறதே, அந்த வார்த்தை தான் அவர்கள் கேட்காமல் கேட்கிறார்கள். எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்பதை தவிர, எங்களின் ரசூல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை தவிர
நாங்கள் பின்பற்றுகிற மார்க்கம் இஸ்லாம் என்பதை தவிர அந்த மக்கள் அந்த நாட்டிலே இழைத்த குற்றம் என்று எதுவும் இல்லை. பௌத்த மதத்திற்கு இவ்வளவு பெரிய பயங்கரவாதம் உள்ளுக்குள்ளே இருப்பதை உலகம் முதலாக இன்றைக்கு பார்க்கிறது. ஏன்னா புத்த மதம் என்று சொன்னாலே அவர் போதி மரத்தடியில புத்தர் அமர்ந்து தியானம் செய்வது போன்ற காட்சி நினைவுக்கு வரும். புத்த மதம் என்று சொன்னாலே ஒரு காவியை உடுத்தி கொண்டு எளிமையான தோற்றத்திலே இருக்கிற புத்த பிக்குகள் நினைவுக்கு வருவார்கள். ரோட்டிலே கூட நடக்கிற போது ஈயருக்கு வீழ்விடக்கூடாது என்று விளக்கமாறை கையில வைத்துக் கொண்டு கூட்டிக் கொண்டே நடக்கிற அந்த ஜீவகாருண்யம் நினைவுக்கு வரும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த மூச்சிகளுக்குள்ளே நயவஞ்ச கத்தனம் ஒழிந்திருக்கிறார், காட்டு மிராண்டித்தனம் ஒழிந்திருக்கிறது. ஜீவகாருண்யமும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. அவர்களுக்கு இடையிலே பயங்கரவாதம். பௌத்த மதத்தினுடைய மிகப்பெரிய பிக்காக இருக்கிற அந்த புத்த மத பிக்குகளின் தலைமை பீடத்திலே இருக்கிற நிராத் என்பவரிடத்திலே சர்வதேச பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள். புத்த மதம் அன்பை மோதிக்கிற மதம், அன்புதான் கடவுள் என்று சொல்லுகிற மதம், அசோகருக்கு புத்தர் சொல்லிக் கொடுத்தது அதுதானே, நீங்கள் கூட நடக்கும் போது ஈயெறும்புகளை கூட கொல்லக்கூடாது என்று நடக்கிறீர்களே, நீங்கள் இவ்வளவு பெரிய பயங்கரவாத செயல்களில் நீங்கள் ஈடுபடலாமா என்ற கேள்விக்கு இந்த புத்த மத திக்குகளின் தலைவன் உளறி கொட்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஈயெறும்பை கொல்லக்கூடாது, ஆடு மாடு கொல்லக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது, அதற்காக நாங்கள் வெறிநாய்களோடு வாழ முடியாது, வெறிநாய்களை மண்ணிலிருந்து துரத்தியாக வேண்டும், நாங்கள் அந்த புனித வேலையை செய்கிறோம் என்று லட்சக்கணக்கான மக்கள் 1350 வருஷம் பர்மாவிலே இஸ்லாம் பழமையானது. 1350 பல 100 தலைமுறைகளை தாண்டிவிட்ட ஒரு மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களை வெறிநாய்களோடு வாழ முடியாது என்று பேட்டி தருகிற அளவுக்கு பௌத்த பயங்கரவாதம் உலகத்திலே தலைவிரித்தாடுகிறது. ஏனென்றால் பல்வேறு ஊடகங்கள் தெரிவிப்பது போல இஸ்ரேலுக்கு அடுத்த இடத்தை உலகத்திலே பௌத்த பயங்கரவாதிகளுக்கு தான் தர முடியும் என்கிற இலக்கை கடந்த 12 நாட்களுக்குள்ளே அவ்வளவு பெரிய காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். 100 பேர் கொலை, 150 பேர் கொலை, 200 பேர் கொலை என்றெல்லாம் இருட்டடிப்பு செய்கிற யூத ஊடகங்கள் பல்வேறு கருத்துக்களை தவறாக சொல்லுகிறது. அசம்பிளி ஆஃப் ரோஹிங்கியா அசோசியேஷன் பங்களாதேஷ் ஆய்வுபூர்வமான ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கான நன்மைகளை, தீமைகளை, இவைகளை எல்லாம் வாழ்வுதாள்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிற அந்த அசம்பிளி தெரிவிக்கிற கருத்தின்படி நேற்றைக்கு வரை கொல்லப்பட்டவர்கள் சுமார் 7000 பேர். 7000 பேர் கொலை என்றால் ஏதோ வெறுமனே ஒரு முறை சுட்டு தள்ளுவதல்ல, காட்டுமிராண்டித்தனமான சித்திரவதைகள் மூலம் 7000 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதே அசம்பிளி தருகிற தகவல் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். எல்லா முஸ்லிம்கள். யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? எங்கோ ஒரு நாட்டில் நடக்கிற உள்நாட்டு பிரச்சனை அல்ல, அவர்கள் அரசியலுக்காக கொலை செய்யப்பட்டிருந்தார் நாம் கொஞ்சம் ஓரமாக நின்று கூட வேடிக்கை பார்க்க முடியும். ஆனால் இது ரத்த ரீதியான சமாச்சாரம். ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி ஒருவன் அடிக்கப்படுவான் என்றார். உலகத்தின் எந்த கடைக்கோடியில் அவன் அடிக்கப்பட்டாலும் மறுகோடியில இருப்பவனுக்கு அவனுடைய ரோமங்கள் சிலிர்த்தாக வேண்டும். அது ஈமானிய அடையாளம், அது இஸ்லாமிய அடையாளம். அரபு கவிஞன் சொல்லுவது போல ஈராக்கில ஒருவன் தும்பினால் ஆப்பிரிக்க நாட்டில உட்கார்ந்து கொண்டு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இர்ஹம்கல்லாஹ் என்று சொல்லுவோம். தும்பியவனுக்கு பதில் அந்த கோடியில கிடைக்கும். அதுதான் இஸ்லாமிய சகோதரத்துவம், அதுதான் ஈமானிய உணர்வு. அல் ஜஸீரா தொலைக்காட்சி தெரிவிக்கிறது கடந்த 3 நாளைக்கு முன்னால் ஒரே ஒரு நாளில் 260 வீடுகளை உள்ளே உள்ளவர்களோடு கொடுத்து இருக்கிறார். 260 வீடு. அல் ஜஸீரா பலத்த பாதுகாப்புகளுக்கு இடையில் பர்மாவினுடைய தாக்குதல் நடத்துகிற பகுதிகளிலே செய்திகளை சேகரித்து சொல்லுகிற அல் ஜஸீராவின் தகவல் அது. 260 வீடுகள். ஒரு குடும்பத்திற்கு ஒரு 3-4 பேர் உள்ளே இருந்திருப்பார்களே. உயிரோடு அவர்களை கொளுத்துகிற பௌத்தம் உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தையும் விட ஆபத்தானதாக இருக்கிறது. பௌத்தத்தை அமைதியின் சின்னமாக உலகத்தில் பரப்புகிறார்கள். இல்லை, அதிபயங்கரமான காட்டுமிராண்டித்தனமான தீவிரவாதத்தினுடைய மறுபக்கம் தான் பௌத்தம் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய நாடுகள் அவர்களை அகதிகளாக ஏற்கவில்லை, வாசல்களை மூடி வைத்து விட்டார்கள். அதே அல் ஜஸீரா சொல்லுகிறது, கடலோரத்தில் வாய்ப்பு கிடைத்தால் போகலாம் என்று தத்தளித்துக் கொண்டிருப்பவர்கள் 1,90,000 பேர், கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர். அவர்கள் பாரம்பரியமாக
வசித்த பூமியிலே அவர்கள் வாழ்வதற்கு அவர்களை அனுமதிக்கவில்லை. இத்தனைக்கும் எங்கள் மார்க்கம் இஸ்லாம் என்பதை தவிர அவர்கள் வேறு எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. பல்வேறு நாடுகளில் நுழைவதற்கு தடை விதித்து விட்டதால் இன்றைக்கு அவர்களுடைய சூழ்நிலை. நாம நினைக்கிற மாதிரி ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அப்படிங்கிறவங்க வசதி வாய்ப்போடெல்லாம் இருந்தா பரவாயில்ல, படிச்சவங்க கிராஜுவேட்டுகள்லாம் அந்த கம்யூனிட்டியில இருந்தா பரவாயில்ல. ஒன்றும் இல்லாத, சோத்துக்கு வழி இல்லாத ஏழை மக்கள், ரொட்டிக்கு தினந்தோறும் போராடுகிற தினக்கூலிகள், அவங்கள யாரும் பெரிய அளவுல இல்லை. டோட்டல் ரோஹிங்கியா முஸ்லிம்கள்ல பணக்காரர்கள் இல்லை. பணக்காரர்களாக ஆகுற அளவுக்கு அந்த அரசாங்கம் அவர்களுக்கான வழிவகைகளை ஏற்பாடு செய்யவில்லை. ரோஹிங்கியா முஸ்லிம்கள் நிலம் வாங்க முடியாது, பர்மாவில் சொந்தமா வாங்க முடியாது. அவர்கள் சொந்தமாக வீடு வைத்துக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு ஒரு அட்டை இருக்கும், அந்த பகுதிகளுக்குள் மட்டும் போய் வரலாம். அதே நாட்டினுடைய பிற மாவட்டங்களுக்கு கூட ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பயணப்பட முடியாது. பள்ளிவாசல்கள் ஏற்கனவே இருப்பவைகளை தவிர கடந்த 15 வருஷமாக கட்ட அனுமதி இல்லை, மதரசாவிற்கு அனுமதி இல்லை. ரோஹிங்கியா முஸ்லிம்களை தவிர வேறு யாரேனும் ஒரு முஸ்லிம் விருந்தாளியாக வீட்டிலே தங்க வைக்க அனுமதி இல்லை. கொத்தடிமைகளை போல ஒரு ஏழை கூட்டத்தை வைத்திருந்தது மட்டுமல்ல, அவர்களை முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக போன்றிருக்கிறார்கள். ஏதாவது சமீபத்தில் அப்படி நடந்து மிக மோசமாக அரசுக்கு எதிராக இவர்கள் வன்முறை செய்து அதனால் நாங்கள் திருப்பி அடிக்கிறோம் என்றால் பரவாயில்லை. அதுவெல்லாம் இல்லை. அவன் முஸ்லிம், அவனை கொள்ளுகிறோம். வெறிநாய்களோடு வாழ முடியாது என்று பௌத்த மதத்தினுடைய தலைமை கிக்கு சொல்லுகிறார் என்றால், கிக் என்பதை விட பீக் என்ற வார்த்தை பொருத்தும் அவர்களை பொறுத்தவரை. அந்த புத்த பீக்குகளால் தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இராணுவ ரீதியான பயங்கரவாதம். இத்தனைக்கும் நாட்டினுடைய அரசமைப்பினுடைய தலைமை பொறுப்பிலே வீற்றிருப்பவர் 15 வருஷ காலம் மனித உரிமைகளுக்காக போராடிய ஒரு பொம்பளை ஆங் சான் சூ கி. 15 வருஷம் மனித உரிமைக்கு போராடிய இந்த பெண்ணினுடைய அரசாங்க துறைகளுக்கு கீழே இவ்வளவு பெரிய பயங்கரவாதம். அவள் வாய் திறக்கவில்லை. அவள் எந்த மனித உரிமைக்கு போராடினாள் என்று தெரியவில்லை. கேடுகட்ட கேவலம் என்னவென்றால், இவளெல்லாம் நோபல் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டார். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. காரணம், இதற்கு முன்னாலே ஈராக்கை சுடுகாடாக்கிய, ஆப்கானிஸ்தானை கபிரிஸ்தான் ஆக்கிய புஷ்க்கு கூட நோபல் பரிசு கொடுத்தார்கள். நோபல் பரிசுக்கெல்லாம் இப்போதைய தகுதி என்னவென்றால், கொத்து கொத்தாக முஸ்லிம்களை கொன்று குவிக்க வேண்டும். அது என்கிற அளவுக்கு அந்த தகுதிகள் வந்திருக்கிறது. ஜார்ஜ் புஷ்க்கு நோபல் பரிசு கொடுத்த சமயம் தொலைக்காட்சியில் அந்த செய்தியை சொல்லுவது போன்று ஒரு காட்சி. தொலைக்காட்சி, அதற்கு மேல் ஒரு வெள்ளை புறா. புஷ்க்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டதுன்னு செய்தி சொன்ன உடனே புறா தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து விழுத்து விடுவது போன்ற ஒரு கருத்துப்படம் உலகம் முழுக்க பிரபலமானது. உண்மை என்றுதான் சமாதான புறாக்களை வெட்கப்படுகிற அளவுக்கு சமீப காலங்களில் நோபல் பரிசுகள். 15 வருஷ காலம் மனித உரிமைக்கு போராடிய ஒரு பொம்பளை, அவள் ஆட்சிக்கு கீழே ராணுவம் தன்னுடைய அதிகார எல்லைகளை மீறி சித்திரவதை செய்கிற காட்சியை கண்டு இன்னமும் உலக நாடுகளுக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறார்கள். இந்த மௌனம் மிகப்பெரிய பயங்கரவாதம். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர்கள் என்ன பாவம் செய்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களை கொள்ளுகிறார்கள். அதுவும் சமூக வலைதளங்களில் பரவுகிற காட்சி மட்டுமல்ல, அதிகாரப்பூர்வமான தளங்களில் ஊடகங்கள் வழியாக காட்டப்பட்ட, CNN வந்த, அல் ஜஸீராவிலே வந்த அதிகாரப்பூர்வமான செய்திகளில் சில நெஞ்சை பிடிக்கிறது. அங்காங்கே சுட்டு வீழ்த்தி கொண்டு போகிறார்கள். அடக்கம் செய்ய கபிரிஸ்தான் வரைக்கும் தூக்கிட்டு போக முடியாது. தூக்கிட்டு போறவங்களும் மையத்தாக்கிவிட வேண்டும். அங்கேயே குழி தோண்டுகிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சமூக வலைதளங்கள். எல்லாருக்கும் 6 அடி குழி தோண்டுவாங்க. இல்லை, குழந்தைக்கு தோன்ற மாதிரி வெறும் 2 அடியில பறிச்சு போட்டு பேண்டு வெறும் மேடு வெற்று மேடியோடு பேண்டோடு அவனை அப்படியே எடுத்து அடக்கம் செய்ய வைக்கிறார்கள் 4 பேர். கீழே பாய் பிடிக்க வேண்டும், பாய் இல்லை. ஜனாசாவுக்கு குறுக்க கட்டை வைக்கணும், கட்டை இல்லை. ஒரு மையத்துக்கு செய்கிற எதுவும் இல்லை. 2 அடியில குழி தோண்டி ஒரு சாதாரணமா காவா சாக்கடை, அதுல எப்படி வைப்பார்களோ சாக்கடையை போல வைத்து விட்டார்கள். கடகடவென்று கல்லு மண்ணை தள்ளுகிறார்கள். கூட இருந்தவன் சொல்லுகிறான், முகம் திறந்திருக்கிறது, முகத்துல எப்படி மண்ணை போடுறது? இருக்கிற ஒருவன் தன்னுடைய பனியனை கலற்றி கொடுக்கிறார். பனியனை மூச்சியில கொத்தி விட்டு மண்ணை போட்டு அடக்கம் செய்து விட்டு போடுகிறார்கள். இறந்து போனவனுடைய சடலத்தை
ஒரு மரியாதையோடு புதைப்பதற்கான களம் கூட இன்றைக்கு ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு இல்லை. உலகத்திலே இவர்கள் ஒன்றும் அல்-காய்தாக்காரர்கள் அல்ல, இவர்களால் தேடப்படுகிற ISIS காரர்கள் அல்ல, இவர்கள் பழங்குடி முஸ்லிம்கள். அவர்களுக்கு அன்றாடம் பிழைக்க தெரியும், சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், தொழுக தெரியும். இவர்களை தவிர வேறு எதுவும் தெரியாது. ரோஹிங்கியா முஸ்லிம்களில் 90% பேர் தாடியோடு காட்சி அளிக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் அந்த இனத்தை சார்ந்தவர்கள். ஒரு பாரம்பரியத்தை அழிக்கிற ஒரு பயங்கரவாத முயற்சி 54 அரபு நாடுகளை கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சமூகம். 54 நாடுகள். அவனவன் தன்னுடைய ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கிறானே தவிர வெகு தூரம் இவர்களை முன்னெடுக்க வரவில்லை. 4 இராணுவத்தினுடைய பூட்ஸ் கால்களுக்கு இடையில் ஒரு குழந்தை, ஒரு பூட்ஸ் காலில் 8 குழந்தை ஒருவன் உதைக்கிறான். குழந்தைக்கு என்ன தெரியும்? அது தெரியாமல் அடுத்த காலுக்கு போகிறது, அடைக்கலம் தேடி. அவன் உதைக்கிறான், அடுத்த பூட்ஸ் காலுக்கு வருகிறது. பார்ப்போரின் நெஞ்சம் பதவதைக்கிறது. 4 பேரும் சுப்பிலே உதைத்து மூத்தாக்குகிறார்கள். அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? அது என்ன தீவிரவாதியா? உங்களால் தேடப்படுகிற குற்றவாளியா? எத்தனை பேர் கற்பழிக்கப்பட்ட 14 வயது சிறுமி, 14 வயது சிறுமி பாகிஸ்தானுடைய கியூ டிவியில், இக்ரா டிவியில், எல்லா டிவியிலையும் வந்த செய்தி இது. 14 வயது சிறுமி அவள் தான் தாக்கப்பட்ட விஷயத்தை அழுது கொண்டு சொல்லுகிறாள், என்னை கற்பழித்துக் கொண்டே என்னிடத்தில் உங்க அல்லாஹ் காப்பாற்றுவானா என்று கேட்டார்கள். பௌத்த மதத்தினுடைய பயங்கரவாதம் எவ்வளவு பெரிய ஆபத்தானது. இலங்கையிலே ஒரு நீண்ட வன்முறையை பிரஸ்தாபித்தவர்கள், பின்னணியிலே இருந்தவர்கள் இவர்கள் தான். இன்றைக்கு பர்மாவிலே குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை நோக்கி இவர்களுடைய பார்வைகள் பாய்ந்திருக்கிறார். எவனுமே ஆறுதலுக்கு இல்லையா என்று உலக முஸ்லிம்கள் ஒப்பாரி வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒப்பாரிகளுக்கு ஓரளவாவது அந்த ஆறுதலுக்கு, ரணங்களுக்கு மருந்திடும் விதத்திலே துருக்கியில இருந்து முதலாக அந்த அதிபர் பேசினார், அந்த நாட்டிலே பேசினார். சர்வதேச நாடுகளில் நெருக்கமான பல்வேறு நாடுகளிடம் பேசினார். துருக்கியினுடைய அதிபர் எர்துகான் முழுமையாக ரோஹிங்கிய முஸ்லிம்கள் காப்பாற்றப்பட வேண்டும். நீண்ட காலம் நடைபெற்று வருகிற இந்த பௌத்த பயங்கரவாதம் தலைவிரித்தாடுகிறது, இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பல்வேறு அதிபர்களிடத்திலே பேசினார். அகதிகளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசினார். பங்களாதேஷ் இறையருளால் 80,000 அகதிகளை, நான் சொல்லுகிற இத்தனை முடிவுகளும் ஆகஸ்ட் 25 இன்னைக்கு செப்டம்பர் 8 வரைக்கும் உள்ள இடைப்பட்ட இந்த 12-13 நாட்களில் நடந்த ரணகலங்கள் இவைகளெல்லாம் 80,000 பேரை பங்களாதேஷ் ஏற்றிருக்கிறது. வேறு சின்ன சிறிய தீவுகளும் நாடுகளும் அகதிகளை ஏற்க முன் வந்திருக்கிறது. பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிற கத்தார் நாடு, அதனுடைய மரியாதைக்குரிய அதிபர், எந்த நாடு அகதிகளாக அவர்களை ஏற்றாலும் அத்தனை செலவும் நான் தருகிறேன் என்று கத்தார் அகதிகளுக்கான செலவு பொறுப்பை கத்தார் ஏற்றுக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 20ஆம் தேதி ஐநா சபையில் முதல் பிரச்சனையாக நான் இந்த பிரச்சனையை வைப்பேன் என்று துருக்கி பேசியதோடு, அந்த பர்மாவினுடைய அதிபரோடு ஆங் சான் சூக்கி அந்த பொம்பளையோடு போனில பேசி இதுவேனும் பொறுத்து கொள்ள முடியாது என்கிற தகவல்களை எல்லாம் அரபகத்திலே இருந்து ஒரு குரல் வந்தது என்கிற ஆறுதலை இன்றைக்கு தந்திருக்கிறது. இங்க 2 விஷயம் கவனத்திற்குரியது. வழக்கம் போல நிறைய அரபு நாடுகள் நமக்கென்ன என்ற வானிலை பெட்ரோலின் வளத்திலே கொடித்துக் கொண்டு பாராமுகமாக இருக்கிறது. இன்னொரு செய்தி, வழக்கம் போல் இந்தியா அகதிகள் வரக்கூடாது என்று கதவை சாத்திவிட்டது. அதாவது முஸ்லிம்களை கொள்ளக்கூடிய இஸ்ரேலுக்கு வழிய போய் ஆதரவு தருகிற ஒரு தேசத்தினுடைய ஆட்சியிடமிருந்து பாதிக்கப்பட்டு வரக்கூடியவர்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற கருணை எல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது. இந்தியா ரோஹிங்கிய முஸ்லிம்களில் ஒருத்தம் கூட உள்ள வராம தன்னுடைய நாட்டை கதவை அடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறது. இருந்தால் எல்லா கொடுமைகளையும் சேர்த்து ஒரு குழிக்குள்ளே போட்டு அத்தனை பேரையும் தீ வைத்து கொடுத்துகிற கொடுமை ஏறத்தாழ நாம் தெரிந்த வரலாற்றில் அபூஜர்கள் கூட செய்யவில்லை. அதையெல்லாம் தாண்டிய ஒரு பயங்கரவாதம் தான் இன்றைக்கு பர்மாவில் நடந்து கொண்டிருக்கிற பயங்கரவாதம். துருக்கியினுடைய முன்னெடுப்பு முயற்சியால் அகில உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் ஆர்ப்பாட்டங்கள், பர்மாவினுடைய அரசுக்கு எதிரான வாசகங்களோடு கூடிய போராட்டங்கள் பலமுறை வெடித்திருக்கிறது. உலகத்தில் முஸ்லிம்கள் ஒரு உடல் போன்றவர்கள். உடலுக்கு ஒரு உறுப்பில் வலித்தால் அந்த உறுப்பு மட்டுமல்ல,
மற்ற உறுப்புக்கும் வடிக்கும், கண் தானாக கண்ணீர் வடிக்கும். நாயகத்தின் வார்த்தையில் சொல்ல போனால் உலக முஸ்லிம்கள் ஒரு கட்டடத்தினுடைய அடுக்கி வைக்கப்பட்ட செங்கற்களை போல. சில செங்கற்களில் சரிந்து விடுவதால் நமக்கென்ன என்று வேறு செங்கல் இருந்து விட முடியாது. உலகத்தின் எந்த மூலையில் ஒரு முஸ்லிம் தாக்கப்பட்டாலும் அதற்காக இன்னொரு மூலையில இருப்பவன் வருந்தியாக வேண்டும். எங்காவது உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கிற முஸ்லிமுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்றால் அந்த மகிழ்ச்சிக்காக இன்னொரு மூலையில இருப்பவன் மகிழ வேண்டும். நபிகள் நாயகத்தின் வார்த்தையில் சொன்னார், தனக்கு மேய்ச்சல் நிலமும் தன் குடும்பமும் இல்லாத ஒரு பூமியில், முஸ்லிம்கள் வசிக்கிற பூமியில் மழை பொழிந்தது என்கிற செய்தி கேட்டால் மறுவாரத்தில் இருப்பவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னான். இது இஸ்லாமிய சகோதரத்துவம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே மழை பெய்தால் மகிழ வேண்டுமாகும். அங்கே யாருக்காவது தொந்தரவு என்றால் இங்கே உணர்வு பூர்வமாக கொதிக்க வேண்டுமாகும். கையில் நிலையில இருக்கிறோம், நாம் இங்கே செய்ய ஒன்றும் இல்லை என்றாலும் ஒன்று உறுதியாய் செய்ய முடியும். அந்த ரப்பல் ஆலமீனை பிடித்து முழுக்க நம்மாலே முடியும். சொந்த துவாக்களுக்காக நீங்கள் கையேந்துகிற போது, உங்களுக்கு இருக்கிற விருப்பு வெறுப்புகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற பிரார்த்தனைகளுக்காக உங்கள் கைகள் ஏந்துகிற போது அவசியமாக பர்மாவினுடைய முஸ்லிம்களினுடைய நிம்மதியான வாழ்வுக்கு துவா செய்ய வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக நமக்கு உண்டு. அந்த துவா என்கிற கடைசி என்ற கடமையை கூட நிறைவேற்றாதவன் ஈமானிய உணர்வு கொண்ட முஸ்லிமாக இருக்க முடியாது. பிரார்த்திப்போம், எதாவது இறைவன் ரோஹிங்கிய முஸ்லிம்களை பாதுகாத்தருவானாக. அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு பயங்கரவாதம் புரிந்து கொண்டிருக்கிற அரசும் ராணுவமும் பௌத்த மத பயங்கரவாதிகளும் யாரெல்லாம் ஒன்று அவர்களுக்கு ஹிதாயத்தை கிடைக்கட்டும். இல்லாவிட்டால் ஆது சமூக கூட்டத்தவர்களை போல அவர்களை அழித்து நாசமாக்கு என்ற துராவை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் இறைவன் சகத்தினரை திரும்பி அதே மண்ணில் சகலவிதமான உரிமைகளோடு அந்த பெருமானத்தை முஸ்லிம்கள் வாழ்வதற்கு ஏற்ற வழிவகைகளை அல்லாஹ் செய்வானாக. சுமார் 6000த்திற்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த இறந்து போனவர்களுக்காக வேண்டி ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஒரு காயம் ஜனாதா தொடரை அப்படியே சபையில் நின்று கொள்ளவும், மறைந்து போனவர்களுக்கான துவா செய்யும் விதமாக ஜனாதா தொழுகை நடைபெறும். அதில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அகில உலகம் முழுக்க பல்வேறு பாதிப்புகளில் சிக்கி இருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மன ரீதியாக தெம்பையும் ஊக்கத்தையும் தருவதோடு தலைநிறுத்தவர்கள் இஸ்லாமிய சரியத்தின்படி வாழ்வதற்குள்ள தொகுதிகளை எல்லாம் தந்தல் புரிவானாக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, பெங்களூர் இந்த அருள்வரும் சமீப உள்ளிட்ட இந்த தென்னிந்தியாவினுடைய பல்வேறு அரபிக் கல்லூரி